தமிழகத்தில் கொரோனா மூன்றாவது அலை ஏற்படும் என அறிஞர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் தடுப்பூசி செலுத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த தடுப்பூசியை செலுத்தும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக பணியாற்றும் சுகாதார ஆய்வாளர், செவிலியர், கிராம சுகாதார செவிலியர் ஆகியோரை பாராட்டும் விதமாக கரூர் மாவட்டத்தில் 7 கிராமங்களில் பணியாற்றுபவர்களை பாராட்டும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுகாதார இணை இயக்குநர் சந்தோஷ்குமார் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பட்டணம் ரோடு சாலை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இந்நிலையில் அப்பகுதியில் மின்சார கம்பத்தில் உள்ள மின்மாற்றி பெட்டியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்டம் வேப்பூர் வட்டம் சேப்பாக்கம் எல்லையில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நீர்வழி ஓடையில் சுமார் 55 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் உடலில் உடை இல்லாமல் கால் முட்டியில் காயங்களுடன் உடல் சிதைந்த நிலையில் கிடந்துள்ளது. அதிக துர்நாற்றம் வீசியதால் அப்பகுதிக்கு சென்று பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து வேப்பூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வேப்பூர் காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த போடி நாயக்கன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்டது பாரப்பட்டி கிராமம். இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட தலித் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் போடி நாயக்கன்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து கிராமம் வரை நீண்ட நாட்களாகவே தெருவிளக்கு எரியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கிராம மக்கள் இரவில் வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளது. மேலும் இதுகுறித்து போடி நாயக்கன்பட்டி ஊராட்சியில் பலமுறை புகார் மனு அளித்தும் ஊராட்சி அதிகாரிகள் தெருவிளக்கு எரிய எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் சாலையோர உணவு வணிகர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் உணவு பாதுகாப்புத்துறையின் மாவட்ட நியமன அலுவலர் ரமேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வரும் சாலையோரங்களில் உணவுப் பொருள் கடைகளை நடத்தி வரும் வியாபாரிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட நியமன அலுவலர் ரமேஷ் பாபு மறுசுழற்சி செய்யும் சமையல் எண்ணெயை பயோடீசலாக மாற்ற உள்ளதாக தெரிவித்தார். விழிப்புணர்வில் சாலையோரத்தில் இருக்கிறவர்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்ற எண்ணெயை மீண்டும் மீண்டும் ரீயூஸ் பண்ணுற எண்ணெய்களை பயன்படுத்தக்கூடாது என்றும், நம்மளுடைய அந்த சாலையோர உணவு வண்டியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த சமையல் செய்யும் பொருட்கள் காற்றில் பறக்காத வண்ணம் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அதே மாதிரி நம்மளுடைய பாத்திரங்களையும் மூடி உணவுகள் திறந்த வெளியில் இல்லாமல் சுகாதாரமான முறையில் உணவுகளை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கடலைக்கார தெருவில் பார்வை பிளாக் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நகராட்சி கழிவறை கட்டுவதற்காக அப்பகுதி மக்கள் மனு வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்டு கழிவறை கட்டித்தரப்படும் என்று உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் பேரவை மாவட்ட பொருளாளர் வேலுமணி, நகர செயலாளர் அபிராம் ஐயாதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து மாவட்ட தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும், பயிர்களுக்கு காப்பீடு செய்தால் தனிநபர் விவசாய காப்பீடு செய்ய உத்தரவிடக் கோரியும், 60 வயதை அடைந்த விவசாயிகளுக்கு மாதம் ரூபாய் 5000 பென்ஷன் தொகை வழங்கக் கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பதி மலை அடிவாரத்தில் உள்ள பாலாஜி பேருந்து நிலையத்தில் திறந்த வெளியில் தங்கி கிடைத்த வேலைகளை செய்து பிழைப்பு நடத்துபவர் கங்குளம்மா. அவருக்கு 4 மாத ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி அதே பகுதியில் தனக்கு அறிமுகமான மைசூரை சேர்ந்த ஆஷாவிடம் தன்னுடைய மகனை ஒப்படைத்துவிட்டு குளிக்க சென்றார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது 2 பேரையும் காணவில்லை. இந்த நிலையில் கங்குளம்மா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருப்பதி போலீசார் கை குழந்தையுடன் மாயமான ஆஷாவை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் காலை திருப்பதி ரயில் நிலையத்தில் ஆஷாவை கண்டுபிடித்து கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து குழந்தையை மீட்டு கங்குளம்மாவிடம் ஒப்படைத்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடமான பேருந்து நிலையத்தில் விளாத்திக்குளம் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையில் கொரோனா பற்றிய நாட்டுப்புற பாடல்கள் மூலம் விளாத்திக்குளம் உட்கோட்ட காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து பொதுமக்களுக்கு முகக்கவசம் அணிவதன் அவசியம் மற்றும் கொரோனாவிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது பேருந்து நிலையத்தில் முகக்கவசம் அணியாமல் இருந்தவர்களுக்கு காவல்துறையினர் சார்பில் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. அப்போது முகக்கவசம் அணியாமல் வந்து கொண்டிருந்த மூதாட்டி ஒருவருக்கு காவல்துறையினர் முகக்கவசை அணிவித்து வெளியில் செல்லும்போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என கூறினார். திருச்சி மத்திய பேருந்து அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் சண்முகநாதன், கொரோனா நிவாரண நிதிக்கு ஏற்கனவே ஒருநாள் ஊதியத்தை வழங்கியுள்ளதாகவும் தற்போது 2 கோடி ரூபாய் வசூலித்து விரைவில் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா என்ற கொடிய நோயை ஒழிக்க ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற முதல்வர் அவர்கள் வேண்டிருந்த வேண்டுகோளின் அடிப்படையிலே தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்திலே நிதி திரட்டும் பணியிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். முதலிலே ஒரு நாள் ஊதியத்தை வழங்கினோம். இன்று எங்களுடைய அமைப்பின் சார்பிலே 2 கோடி நிதி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான முயற்சியிலே இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றி விரைவிலே வழங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்த ஒற்றர்பாளையம் பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் ஜாதி ரீதியான மிரட்டலுக்கு பயந்து காலில் விழுந்து கதறி எழுந்த சம்பவத்தை கண்டித்து அன்னூர் ஒற்றர்பாளையத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில துணை பொதுச் செயலாளர் UK சிவஞானம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிவஞானம், மார்க்சிஸ்ய, பெரியாரிய, அம்பேத்கரிய அமைப்புகளின் சார்பில் அன்னூர் மடியக்காரர் அலுவலகத்தில் உதவியாளராக இருந்த முத்துசாமி என்பவரை ஜாதிய வன்மத்தோடு அவரை மிரட்டி காலில் விழவைத்த நபரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் இதனை அரசு செய்ய தவறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக மாபெரும் போராட்டத்தை நடத்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் மாநகராட்சி மற்றும் தேசிய வியாபாரிகள் கூட்டமைப்பு சார்பில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருப்பூர் குமரன் சிலை முன்பு நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதன் அவசியம் மற்றும் பொது இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு முகக்கவசம் மற்றும் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறைகள் வழங்கப்பட்டது. விருதுநகர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக தென்மண்டல பொறுப்பாளர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மாநில பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு அரசு பாடநூல்களில் ஜாதி பெயரை நீக்கி இருப்பதை தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் வரவேற்பதாக கூறினார். மேலும் ஒரு நாட்டின் ராணுவத்திற்கு சமமாக விளையாட்டுக் கல்வியை வளர்க்க புது கொள்கையை ஒன்றிய அரசு அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். திராவிட இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள், பல்வேறு தமிழ் தேசிய இயக்கங்கள் முற்போக்காளர்கள் பலர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து எழுப்பிய குரல்கள் கல்விதான் மறுவளர்ச்சியை மாறுதலை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நீண்ட நெடுங்கால மூட நம்பிக்கையில் மாநில வளர்ச்சியின் தடைகளை கல்வி எனும் பொது கல்வியின் மூலமாக தான் நாம் அதை நீக்க வேண்டும் என்பதை நமது முன்னோர்கள் அறிவார்ந்த முன்னோர்களுக்கு கொடுத்து அதற்கு ஒரு செயல்வடிவம் கொடுக்கிற வகையில் தமிழக அரசாங்கத்தின் நடவடிக்கையை கொடுக்கப்பட்டோர் வாழ்வு இயக்கம் நிறுவனங்கள் வரவேற்கிறது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 7வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கைத்தறி கண்காட்சியை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் கைத்தறி பட்டு மற்றும் கதர் ஆடைகள் மற்றும் துணி ரகங்களை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் உள்ள கைத்தறி நெசவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் கைத்தறி துணி வகைகளை கண்காட்சியில் வைத்திருந்தனர். மேலும் வயது முதிர்ந்த 20க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு ஓய்வூதிய தொகைக்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர், தேசிய தொழிலான கைத்தறி நெசவு தொழிலை பாதுகாக்க நாம் அனைவரும் கைத்தறி ஆடைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பழைய பேருந்து நிலையம், பூ மார்க்கெட், காட்டன் மார்க்கெட், உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பணிகள் நடந்து வருகிறது. இதனிடையே கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை திருப்பூர் தெற்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாநகராட்சி அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். இந்த நிலையில் பூ மார்க்கெட் பகுதியில் அமையவுள்ள கடைகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் சுமார் 4,65 லட்சத்தில் கட்டப்படும் வணிக வளாக கட்டிடப் பணிகளை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தினார்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த பாபநாசம் ரயில் நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. தென்னக ரயில்வே திருச்சிராப்பள்ளி உதவிக்கோட்ட பொறியாளர் ஷியாம் நகர் இந்த விழாவில் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழாவினை தொடங்கி வைத்தார். தஞ்சை சரகு பிரிவு பொறியாளர் பிரேம்குமார், வணிக ஆய்வாளர் தங்கமோகன், திருச்சிராப்பள்ளி தென்னக ரயில்வே கூட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினரும் பாபநாசம் ரயில் பயணிகள் சங்க செயலாளருமான சரவணன், இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் பாபநாசம் கிளை பொறுப்பாளரும் ஆயுட்கால உறுப்பினருமான நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பாபநாசம் ரயில்வே நிலையத்திற்கு தேவையான 3 நாற்காலி, 6 பிளாஸ்டிக் நாற்காலி, 4 குப்பை தொட்டி, ஒரு மின்விசிறி, ஒரு LED பல்ப் ஆகியவற்றை நவநீத கிருஷ்ணன் பாபநாசம் நிலை அலுவலர் கிருஷ்ணபிரசாத்திடம் வழங்கினார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி கடை நடத்தி வரும் பிரபு என்பவரது 9 வயது மகன் சஞ்சனா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு யோகாசனம் செய்து கொண்டு அவரது சாதனைகளை விளக்கினார். மாணவியின் இந்த நிகழ்வு அனைவரும் மத்தியிலும் பாராட்டை பெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் ஒரு வார கால கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தல், சமூக வலைதளங்களில் விழிப்புணர்வு குறும்படம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் சத்து மாத்திரைகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், 5ஆம் நாள் இணையவழியில் ஓவியப் போட்டி, போஸ்டர் விழிப்புணர்வு வாசகம் தயாரிக்கும் போட்டிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக நிறைவு நாள் நிகழ்ச்சியாக ரங்கோலி போட்டியும், போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாகை ரயில் நிலையத்தில் வானவில் அறக்கட்டளை மற்றும் மாவட்ட சித்த மருத்துவ பிரிவு சார்பாக கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறுவர்கள் கலந்து கொண்டு நாடகம் மூலம் கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு நாடகத்தை ரயில் நிலையத்தில் இருந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். முன்னதாக அங்கிருந்த பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் 2021 வரைவு வாக்குச்சாவடி பட்டியல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், வாக்குச்சாவடிகள் மாற்றம் செய்வது, கூடுதல் வாக்குச்சாவடிகள் அமைப்பது மற்றும் அருகாமையிலேயே வாக்குச்சாவடி மையங்கள் அமைப்பது போன்ற கருத்துக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும், அனைத்து கருத்துக்களும் மற்றும் கோரிக்கைகளையும் பரிசீலனை செய்து வரும் 11ஆம் தேதி இறுதி வாக்குச்சாவடி பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். உலக சுற்றுலா தலமான திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்வது வழக்கம். கொரோனா அச்சம் காரணமாக கடந்த 2 வருடங்களாகவே சுற்றுலா தலங்கள் அனைத்துமே முடக்கப்பட்டு இருந்தது. தற்போது அரசு பல்வேறு தளர்வுகள் அறிவித்த நிலையில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தற்போது கொடைக்கானலில் மொத்தம் 24,000 பேர் இருப்பதாகவும், தமிழகத்திலேயே முதன்முறையாக கொடைக்கானலில் 100% முதல் தவணை தடுப்பூசி செலுத்திவிட்டதாகவும் தெரிவித்தார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த திருப்பூர் மாவட்டத்தில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வணிக நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் குமரன் சாலையில் உள்ள தனியார் துணிக்கடை அரசு விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மீறி திறந்து வைக்கப்பட்டு இருந்தது. இதனை அறிந்து வடக்கு தாசில்தார் ஜெகநாதன் தலைமையிலான அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடைக்கு சென்று 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். உலக தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் முதல் வாரம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு பிரச்சார வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் லலிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பிறந்த குழந்தைகளுக்கு 6 மாதத்திற்கு தாய்ப்பால் கொடுப்பது, சீம்பால் குழந்தைகளுக்கு முதல் தடுப்பு மருந்து, 6 மாதத்திற்கு பிறகு குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுடன் ஊட்டச்சத்துள்ள உணவுகளை வழங்குவது, பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் உள்ளிட்டவைகளை உணர்த்துவோம் என்று மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை ஜீவா பேருந்து படிமடை அருகே உள்ள கோவிந்தராஜ் நகரில் விளையாட்டு பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை நகராட்சி நிர்வாகத்தினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த பொதுமக்கள் இதற்காக இந்த இடத்தை சுத்தம் செய்கிறீர்கள் என கேட்டதற்கு இங்கு குப்பைகளை கொட்டி தரம் பிரிக்கும் வேலையை நகராட்சி மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பொக்லைன் இயந்திரத்தை சிறைப்பிடித்து குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் குப்பை கொட்டக்கூடாது என கூறி பொக்லைன் இயந்திரத்தை திருப்பி அனுப்பினர். இதனிடையே மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகள் அந்த இடத்தில் கொட்டப்பட்டுள்ளதைக் கண்ட பொதுமக்கள் அந்த மூட்டைகளை தீ வைத்து எரித்தனர். மேலும் இதுபோன்ற குப்பைகள் கொட்டப்படுவதால் தங்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் சத்தியமங்கலம் நகராட்சி ஆணையர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் ஆகியோரை முற்றுகையிட்டு சுகாதார கேடு ஏற்படுத்தும் இந்த குப்பை மூட்டைகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை கொட்டக்கூடாது என பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த மீன்பிடி மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 9ஆம் தேதியன்று தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் முதல் பெரிய தாழை வரை உள்ள மீனவர்கள் சுமார் 1,00,000 பேர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். எனவே ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்து முன்பு இருந்த சட்டத்தை மாற்றாமல் மீனவர்கள் நலனை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் இருக்கும் 1,00,000 மேற்பட்ட மீனவர்களின் கண்டன குரலாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பதிவு செய்கின்றோம். இந்த தேசிய மீன்வள கொள்கை வரைவு என்பது ஒட்டுமொத்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் முற்றிலும் அளித்து பன்னாட்டு முதலாளிகளிடம் இந்த கடலை ஒப்படைக்கும் செயலுக்கு உரியதாகும். இதுக்கு எதிராக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சிறப்பு சட்டங்களை தீர்மானித்து தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம், இந்த கொள்கை வரைவை அமல்படுத்த மாட்டோங்கிறத தமிழ்நாடு அரசும் அறிவிக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் மிலாத்தி குளத்தில் கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஓவியம், கவிதை மற்றும் கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்டம் விரைவில் கஞ்சா இல்லாத மாவட்டமாக மாற்றப்படும் என கூறினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கொங்கடாபுரத்தில் திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க கிளை செயல்பட்டு வருகிறது. இதில் பருத்தி மற்றும் எள் டெண்டர் விடப்பட்டுள்ளது. அதில் கொங்கடாபுரம் மற்றும் எடப்பாடி சுற்றுவட்டார விவசாயிகளால் 35 மூட்டை எள் கொண்டுவரப்பட்டு வெள்ளை எள் ரூபாய் 80.90 முதல் 105.20 காசு வரையிலும், சிகப்பு எள் 79 ரூபாய் 20 முதல் 100 ரூபாய் 40 வரையிலும் விலை நிர்ணயித்து 3 லட்சத்திற்கான விற்பனை நடைபெற்றுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் எதிர்கால செயல் திட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சேத்தியாத்தோப்பில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தெற்கு மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி ராமச்சந்திரன் மற்றும் மாநில துணைத் தலைவர் மணிரத்னம் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் கட்சியின் வளர்ச்சி குறித்து, எதிர்கால செயல் திட்டம், வருகின்ற உள்ளாட்சித் தேர்தல் பற்றியும் ஆலோசனையில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கொரோனா விழிப்புணர்வு வார நிறைவு விழா மாவட்ட ஆட்சியர் அல்பிஜான் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்றது. விழிப்புணர்வு வார விழாவில் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு நோய் பரவல் தடுக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் பங்கேற்று நகராட்சி அலுவலக வளாகத்தில் இருந்து அரக்கோணம் சாலை பேருந்து நிலையம் பகுதிகளில் சைக்கிள் மிதித்து சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்.